Na festa do fim de semana. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெட்ரோ கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன கேமோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா WW2K25 WR3D. ஓகே, இன்றைக்கி யாருக்கும் மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஜான் சீனா விசஸ் கோடி ரோட்ஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ளே. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்ட்டாக இதே மாதிரி இன்னும் அடுத்து யாருக்குன்ற மேட்சோட வரும். எனக்கு வந்துட்டு போன வீடியோ ரோப்ளாக்ஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் போயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஆல். புது சப்ஸ்கிரைபர் வேறு நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. அவங்களே நம்ம சேனலுக்கு நான் வெல்கம் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த சேனல் நல்ல வியூஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஆனால் அதுக்கு லைக் கொஞ்சம் கம்மியாக போயிருக்கு. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ, கொஞ்சம் அப்படியே லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குல்ல, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, யார் வரா? கோடி ரோட்ஸ் நைட்மேர் கோடி ரோட்ஸ். இப்போ இவர்கிட்ட பெல்ட் இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. நம்மள்கிட்ட தான் அது பெல்ட்டோட வரும். சான்சினோ நம்ம தான், இதில் நம்ம தான் ஜான்சினோவாக இருக்கோம். ஓ, அந்த பேண்டை நான் வைக்காமல் வந்துட்டேன். ஜான்சினோவுக்கு அந்த பேண்டை வச்சுருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஹாய், என்ன கோடியிட தம்பி, வணக்கம். நான் ஓவராக பண்ணுறேன், என்னை விட நான் சீனியர், என்கிட்டே எப்படி ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு தான் என் மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் ஓடுது. ஜான்சினோ மைண்ட் வாய்ஸ் எப்படின்னு இருக்குன்னு தெரியல. இருங்க, பெல்ட்டை கீழே போட்டுடலாம். என்னப்பா தம்பி? ஓடு. இன்னொரு அடி மூவ். ஜான்சினோட்ட மூவ் கம்மியாகவா இருக்குது? எவ்வளோ மூவ் வச்சுருக்காரு அவர், போட்டால் எப்படி இருக்கும்? ஓடு. கோடி ரோட்ஸ்க்கு ஒரு காம்போ போட்டோம். காம்போ போட்டு இவ்வளோ குறைச்சிட்டோம். ஃபினிஷர் வந்துருச்சு காய்ஸ் ஜான்சினோக்கு. அமான் கோடி வாங்க கோடி. ஃபினிஷர் போடுறாரு ஜான்சினோ. ஓடு. கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ஃபினிஷரை போட்டிருக்கோம் காய்ஸ். நம்ம இப்போ இன்னொரு ஃபினிஷர் போட முடியுமா? இல்லை, நம்ம இது வேறு மூவ். ஆனால் இதனால் ஜான்சினோவுக்கு ரொம்ப டயர்னஸ் அதிகமாகும். ஓ, ஜஸ்ட்டு ப்ரில்லியண்ட்டான மூவ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோடி ரோட்ஸ் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டான ஆள், டக்குன்னு திச்சிருவார். என்னமோ சொல்கிறாங்க சூப்ளெக்சிட்டி, அங்கே எல்லோரும் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம சட்டை அங்கே ஒருத்தர் போட்டிருக்காரு. அங்கே பாருங்கள், நம்ம சட்டை தான். நான் தான் இப்போ அங்கே தூக்கி போட்டேன், அவர் அதை வாங்கி போட்டிருக்காரு. அங்கேயும் 2 பேர் போட்டிருக்காங்க. ஜான்சினோவுக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம்ப்பா தம்பி, நீ இப்போ வந்த பையன். ஆலெக்ஸ் வந்திருக்காரு, என்னன்னு தெரியலை. மேட்ச் முடிஞ்சா காய்ஸ், நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சிட்டோம். என்ன எப்போ நம்ம காய்ஸ் இந்த மேட்ச்சை நம்ம 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்கோம். எப்போ நம்ம 6-7 நிமிஷத்தில் முடிப்போம். இந்த மேட்ச் 3 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த மேட்ச்சை நம்ம 3 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, ஜான்சினோ கொஞ்சம் தடுமாறுற, நம்ம அவரை தப்பாக யூஸ் பண்ணுறோம். நம்ம பெல்ட் எங்கே? தூக்கடா அந்த பெல்ட்டை தம்பி. நீ இன்னும் என்னை தோக்கடிக்க இன்னும் ட்ரைனிங் பத்தாது அப்படின்னு அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஃபுல்லாக கண்டுக்காதீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, ஆனால் WWE இதெல்லாம் சகஜமாப்பா. நம்ம பெல்ட்டை தூக்கி வீசிட்டாங்க ஃப்ரீ. அவனை போய் 2 அடி வைக்கணும். எங்கடா ஓடுறா? டேய் வாடா. ஏன்டா ஏன் பெல்ட்டை தூக்கி வீசினியான்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். ஓகே, இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இதில் என்ன தெரியப்படுத்துகிறோன்னா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் எனக்கு வீடியோ போட நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.
ஓகே, எனக்கு ஒன்று மோட்டிவேஷன் தரக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே சந்தோஷமாக நான் எடுத்துப்பேன். ஓகே, பாய் கைஸ், see you in next video. டாட்டா.